ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியனும் சோழனும் வானதியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ சேரன் வந்து கேட்குறாரு, டேய் 2 பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தால் ஏதாச்சும் வில்லங்கம் தான் இழுத்துட்டு வர போகிறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு வரீங்கடா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, நாங்கள் சும்மா அப்படியே கடத்தருக்கு போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டியனுக்கு நீ போடுற டீயே பிடிக்கலையாம், போர் அடிக்குதான், அதனாலே தான் வெளியில் போய் ஒரு நல்ல டீயாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல நிலா வந்து சொல்றாங்க, அண்ணன் ஏதோ மறைக்கிறாங்கண்ணே, ஏதோ மறைச்சி உங்களை ஏமாத்தத்தான் இந்த மாதிரி பதில் சொல்றாங்க, நல்லா கேளுங்கண்ணே, அப்பந்தான் உண்மை வெளியில வரும் அப்படின்னுட்டு சொல்ல அடுத்து வந்து சோழன் சொல்றாரு, ஏங்க நாங்க ஒன்றும் மறைக்கலைங்க, சத்தியமாங்க இவன் தான் அண்ணனோட டீ பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னான், அதனால இவனுக்கு துணையா தாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு சொல்ல உடனே வந்து நிலா சொல்றாங்க, ஏங்க அன்னைக்கு என்ன ஏமாத்துறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுவேங்கன்னு பார்த்தா வானதி வீட்டுக்கு போயிட்டு சண்டை இழுத்துட்டு வரீங்க, இப்போவும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வர போறீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க அப்படின்ட்டு சொல்ல சோழன், எங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு சொல்லவும் அங்கிட்டு என்ன நடக்குன்னா கார்த்திகா வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து, என்ன கார்த்திகா என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்கவும் கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம வந்து 2 நாள் ஆச்சு, சேரன் மாமா வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, அங்கே போகணுமா, எதுக்கு கார்த்திகா அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா சொன்னாங்க, இல்லைங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அவங்க வீட்டிலே தான் எப்போ விளாண்டுட்டு இருப்பேன், அதனால இப்போ நான் ஊருக்கு வந்தும் என்னால் வந்து அங்கே போக முடியலைல்ல, அதான் யோசிக்கிறேன், அம்மாவும் அப்பாவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அதனால தாங்க எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலை அப்படின்ட்டு சொல்லவும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது கார்த்திகா, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, வா நாம் வேணா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வரவும் கார்த்திகா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைல்ல, போகலாம்ல அப்படின்ட்டு கேட்குறேன். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திகா, வா கிளம்பு போகலாம், நான் சட்டை மட்டும் மாட்டிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் வந்து ஷர்ட் போட்டு வரவும் கார்த்திகாவோட அம்மா வந்து, ஏய் கார்த்திகா என்னடி எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும், மாப்பிள்ளையும் சட்டை போட்டு எங்கேயோ கிளம்புறமா இருக்குது, எங்கே வெளியில் ஊர் சுற்ற போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குடி, நீ கடைக்கு தானே எப்படியும் போயிட்டு வருவேன், அப்படியே வந்து இந்த மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வாயேன் அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் அவ்வளவு தூரம்லாம் போகலம்மா அப்படின்னுட்டு. அடுத்து வந்து கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, அப்போனா எங்கே தான் போகிறீங்க, 2 பேரும் இந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எப்படியும் கடை தெரு பக்கம் தானே போவீங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாயேண்டி அம்மாக்காக அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா சொன்னாங்க, அவ்வளோ தூரம்லாம் போகலம்மா, நாங்கள் எங்கே போகிறோன்னு சொன்னால் நீ ஏதாச்சும் பேசுவேன் அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா அம்மா சொன்னாங்க, அப்படி எந்த இடண்டி, நான் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி போப்பாரா சொல்லு அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா சொல்கிறாங்க, வேற எங்கே சேரன் மாமா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவோட அம்மா, ஏய் என்னடி நீ பைத்தியம் ஆயிட்டியா, நேற்று என்னடானா வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், சரி ஏதோ பேசிட்ட அப்படின்ட்டு சும்மா இருந்தான், இப்போ என்னடானா அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி நிற்கிற, ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பப்போ மறந்துடுதில்ல உனக்கு அப்படின்னு சொல்ல கார்த்திகா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு மறக்கலை, நான் மட்டும் ஒன்றும் தனியாக போகல, அவரும் தான் என் கூட வாராரு அப்படின்னு சொல்ல கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாருடி, வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்க, ஊருக்கு வந்தியா, 4 இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தியா, அப்படியே பெட்டியை தூக்கிட்டு திரும்ப ஊருக்கு போனியான்னு இல்லாமல் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, ஏண்டி மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என்னடி செய்வாங்க, உன் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா சொன்னாங்க, அம்மா இங்கே பாருங்க, சும்மா ஏதாச்சும் பேசணும்லாம் ஒன்றும் பேசாதீங்க சரியா, அவர் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது, அவர் ஒன்றும் உங்களை போலெல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறப்ப கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க, என்ன கார்த்திகா கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகாவோட அம்மா இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திகா ஹஸ்பண்ட், அத்தை இவ சொல்வா இல்லையா இவங்க மாமா வீடு இங்கே இருக்குன்னுட்டு, அவங்க போகணும்னு கார்த்திகா சொன்னால், அதனாலே தான் அத்தை நானும் அவ கூட சேர்ந்து போய் ஒரு எட்டு போய் அவங்க கூட பேசிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகா அம்மா அப்படியே பார்த்துட்டு, சரிங்க மாப்பிள்ள பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.
அப்போது கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்படியே வாசலில் வந்து நின்றுட்டு மாமா அப்படின்ட்டு சத்தம் கொடுக்கவும் சேரன் வந்து கார்த்திகா மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வந்து எட்டி பார்க்கவும் அங்கே வாசலில் நிற்கிற கார்த்திகாவையும் கார்த்திகாவோட ஹஸ்பண்டையும் பார்த்த உடனே சேரன் வந்து உள்ளே வாங்க கார்த்திகா உள்ளே வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க உட்காந்துட்டு. அடுத்து நிலாவும் எந்திரிச்சு வாங்க கார்த்திகா வாங்க அப்படின்னுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளார வந்து வர சொல்கிறாங்க. வந்த உடனே சேரன் என்ன பண்ணுறாருன்னா சேரெல்லாம் உட்கார வந்து எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து உட்காந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்து சேரன் இருங்க பேசிட்டு இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து காஃபிலாம் கொண்டு வர போயிடுறாரு. நிலா வந்து கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க கார்த்திகா எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னுட்டு. கார்த்திகா சொல்கிறாங்க 2 நாள் ஆச்சு நிலா நான் வந்து அதான் நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னுட்டு. இவரும் இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு அதனால வா போகலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா கேட்குறாங்க என்ன கார்த்திகா திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாச்சும் விசேஷமா அப்படின்ட்டு கேட்குறப்போ கார்த்திகா சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்மா கோவிலில் ஏதோ நேர்த்திக்கடன் பாக்கி இருக்கான் அதனால எங்களை வர சொன்னாங்க அதனால தான் நானும் இவரும் வந்திருக்கோம் அப்படின்னுட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க லைஃப்லாம் எப்படி போகுது கார்த்திகா நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க எனக்கு என்ன குறைச்சல் நிலா அந்தோ இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரன் வந்து வந்துடுறாரு. வந்த உடனே கார்த்திகாவுக்கு நான் செய்கிற உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டே டீலாம் கொடுத்துட்டு கார்த்திகா உனக்கு வேணால் கொண்டு வரவா நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவும் கொண்டு வாங்க மாமா அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து கிச்சனில் போய் பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கவும் கார்த்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்க இருங்க வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளும் கிச்சனுக்கு வந்துடுறா. அப்போ சேரன் வந்து என்ன கார்த்திகா இங்கே வந்து நிற்கிற அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா சொல்கிறாங்க மாமா எப்படி மாமா இருக்கீங்க ஏன் மாமா ஃபோனே பண்ணுறதில்ல நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் மாமா அப்படின்ட்டு சொல்ல சேரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகா கேட்குறாங்க மாமா பொண்ணெல்லாம் பார்க்குறாங்களா என்ன மாமா அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் வந்து சொல்கிறாரு நான்லாம் நல்லா தான்ப்பா இருக்கேன் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்கிறாரு தேங்க்ஸ் கார்த்திகா நீ நேற்று வந்து எங்களுக்காக எங்கள் வீட்டுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகா சொல்கிறாங்க மாமா உங்களுக்கு ஒன்றுனா நான் வராமல் எப்படி மாமா அதான் அம்மா எவ்வளவோ தடுத்தாங்க ஆனால் வந்து அவங்க பேச்செல்லாம் ஒன்றும் நான் கேட்கவே இல்லை நான் ஏன் பாட்டுக்கு வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்கிறாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திகா நீ வந்து நிற்பேன்னு ஆனால் வந்து எங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசின கார்த்திகா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறப்போ சேரன் வந்து அந்த பிளேட்டெல்லாம் அப்படியே கிழங்கு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கவும் கார்த்திகா மாமா கொடுங்க மாமா நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்கள் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தாங்க உள்ளே போனேன் சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த கிழங்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வாங்கிக்கிறாரு. அடுத்து அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகா சொன்னாங்க எங்கள் மாமா சமையல் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஆமாம் கார்த்திகா இதுக்கு முன்னாடியே விருந்துக்குன்னு வந்திருந்தோம்ல அப்போ சாப்பிட்டப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் செம்மையாக சூப்பராக சாப்பாடெலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா சொல்கிறாங்க கார்த்திகாவுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் அதனாலே அண்ணன் வந்து எடுத்து வச்சிருவாங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் உட்காந்து அதை சாப்பிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வானதி வீட்டில் என்ன நடக்குன்னா சண்டை போடுறாங்க. அப்போ வானதியோட அம்மா கேட்குறாங்க ஏண்டி அவ்வளவு சொல்லியும் என்னையே ஏமாத்திட்டு அவனை பார்க்குறதுக்காக அப்படி அந்த தெருவில் போய் நிற்கிற அது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சிட்டு வேற நின்று இருக்கடி நடு ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா என்னடி நீ பொண்ணா என்ன அப்படின்ட்டு அவ்வளோ கேவலமாக பேசுவோம். வானதி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது நீ அடித்தாலும் சரி நீ திட்டினாலும் சரி எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது எனக்கு பாண்டியனை பிடிச்சிருக்கு அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இருக்கிறப்போ நான் அவனை கட்டி பிடிச்சா என்ன அவன் கூட நின்று பேசினேன் என்ன யாராச்சும் பார்த்து என்னை என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த
எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வானதி அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு கவலை இல்லடி, உன்னை பெற்றவங்க நாங்கள் இருக்கோமே, எங்களுக்கு அந்த அவமானம்லாம் எங்களால் தாங்கிக்க முடியாதுடி, 4 பேர் 4 வார்த்தை எங்களை பார்த்து சொன்னால் எங்களாலலாம் உயிரோடலாம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதியோட அண்ணன் வந்து சொல்கிறாரு, ஏம்மா என்னம்மா இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா இவளை அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வானதியா. அப்போ வானதி, ஏய் கையை விடு, எதுக்கு கையை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற, கையை விடு முதல்ல அப்படின்னுட்டு சொல்ல வானதி சொல்லாங்க, இங்கே பாரு, என்னெல்லாம் ரூமில் வச்சுலாம் பூட்ட முடியும் அப்படின்லாம் நினைக்காத சரியா, நான்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அண்ணன், ஏய் என்ன உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னையே ஏற்று பேசுவேன், ஒரு அண்ணன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஏற்று பேசுகிற அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போடவும் வானதி என்ன பண்ணுறான்னா அப்படியே தடன்னு உள்ளே போய் பேக்கில் அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கோட வெளியில் வரா. அப்போ வானதி அம்மா, ஏய் என்னடி இது கையில் பேகு என்னடி அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் பாண்டியன் கூட பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் எந்த ஒரு கஷ்டமாகவும் இருக்கவே கூடாது, இங்கே அப்படி எதுவுமே இல்லையே, நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே, பாண்டியன் எனக்கு பிடிக்கும், பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணுவேன், பாண்டியனை தான் லவ் பண்ணுறேன்னுட்டு அத்தனை வாட்டி சொல்லியும் கூட நீங்கள் உங்களோட பிடிவாதத்திலே இருக்கீங்கன்னா அப்போனா நான் என்ன பண்ண முடியும், நானும் என் மனசில் உள்ளதை சொல்லி பார்த்துட்டேன், அதனாலே எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறப்போ வானதி அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு பைய தூக்கிட்டு வந்துடுவியா அப்படின்ட்டு வானதி சொல்கிறாங்க, அப்போனா என்னோட மனசை நீங்கள் மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு தலையாட்டணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ வானதியோட அப்பா, என்னம்மா வானதி அம்மா கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிற, அவங்க உன் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அந்த மெக்கானிக் பையனோட குடும்பத்தை ஊரில் ஒருத்தங்க கூட மதிக்கிறது கிடையாது, நீ என்னடான்னா அவன் தான் வேணும்னு சொன்னால் எப்படிம்மா, உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து வசதியான குடும்பத்தில் தானே உன்னை வந்து மருமகளாக அனுப்பணும்னு அம்மா நினைக்கும், அப்படி இருக்கிறப்போ நீ இந்த மாதிரிலாம் முடிவெடுத்தா நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் உங்களோட ஆசை முக்கியம், அப்போனா நான் என்ன பண்ணுறது, எனக்கு பாண்டியனை தான் பிடிச்சிருக்கு, அதனாலே எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே கிடையாது, பாண்டியன் என் கூட பேசினா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பாண்டியனை தான் பிடிக்கும், நீங்கள் வேறு மாப்பிள்ளைய பார்த்தா கூட நான் வந்து பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் பார்க்குற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பாண்டியனை பற்றி பேசவா விடுறீங்க, அவரோட பேரை கேட்டாலே என்னை திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி தானே செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் உங்களுக்கானதை மட்டும் எப்படி செய்ய. வானதி சொல்கிறாங்க, என்ன பாண்டியனை பார்க்காம அவங்க கூட பேசாமலாம் இருக்க முடியாது, இதில் அம்மா ஃபோனை வேற வாங்கி வச்சுட்டாங்க, ஃபோனும் தரமாட்டேக்காங்க, அதனால இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு நீ என்னடி பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, நான் வேற என்ன பண்ணுவேன், நான் வீட்டை விட்டு தான் போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல வானதி அப்பா, என்னம்மா நீ இந்த மாதிரி சொல்கிற, வீட்டை விட்டு போக போறியா, எங்கே போக போகிற அப்படின்ட்டு கேட்க வானதியோட அம்மா பேசுகிறாங்க, ஏங்க விடுங்க, அவ தானே எங்கேயாச்சும் தெருவா போய் சுற்றிட்டு வரட்டும், அப்போ தான் பெற்றவங்களோட அருமை தெரியும், நாம் அவ்வளவு வந்து கவனித்து அவளை வளர்த்தோம்ல, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், பிடிச்ச படிப்பெல்லாம் படிக்க வச்சோம், அவ்வளவு செலவு பண்ணோம், அப்படி வந்து நமக்கு மரியாதை கொடுக்காத இவ தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு திரும்பி வருவா பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி சொன்னாங்க, நான் ஒன்றும் பிச்சை எடுக்கலாம் போல, அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி வருவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத, இப்போ போகிற ஆள் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அம்மா, ஓ அப்படியா, திரும்ப வரமாட்டேன், நீ திரும்ப வந்த உன் கை காலை உடச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வானதி, நீ எப்போ பார்த்தாலும் அடிக்கத்தானே செய்வேன், ஏதோ ஒன்று சொன்னால் சொல்லிட்டு போ, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பேக்கை தூக்குறாங்க. அப்போ வானதியோட அண்ணன் வந்து பேக்கை வந்து, ஏய் என்னடி அவ்வளோ எதிர்த்து பேசுகிற, அம்மா அப்பான்னு மரியாதையும் கொடுக்க மாட்டேக்கிற, இப்போ என்னடானா எங்கேயாச்சும் கிளம்பி போகிற அப்படின்ட்டு ஓம்பாட்டுக்கு போகிற, என்ன நினச்ச அப்படின்னுட்டு சொல்ல வானதி சொன்னாங்க, ஏய் நீ என்ன ஏன்டா தடுக்கிற, நான் என்ன ஒன்றை மாதிரியா ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களையும் கிண்டல் அடிச்சுட்டு இது பண்ணுறதுக்கு, நான் ஒரே ஒருத்தனை தான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் சரியா, சும்மா இருந்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி வந்து அப்படியே பேக்கை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. அங்கே
அங்கிட்டு என்ன நடக்குதுன்னா கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் சேரன் கூட எல்லாம் பேசிட்டு நிலா, பாண்டியன், பல்லவன், சோழன் எல்லார் கூடயும் நல்லா பேசுகிறாங்க. அப்போ வந்து கார்த்திகா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரோம்ல மாமா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்போ வர போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ அப்படியே வந்து சேரன் அப்படியே யோசிக்கிறாரு. அப்போ நிலா சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரோங்க, கொஞ்சம் எல்லாரும் வேலையாக இருக்கோம், அதனால தான் எங்களால் வர முடியலை, எங்கேயும் போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறப்போ அடுத்து வந்து கார்த்திகா கேட்குறாங்க, எங்கள் நிலா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சாமே, இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திகா, இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதனால இப்போதைக்கு எங்கேயுமே போகிறதில்ல, அப்படி வந்து போகிறப்போ எங்கேயாச்சும் வெளியில் அப்படின்னு கிளம்புனா கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கம் வர வேண்டிய வேலை இருந்தால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவோம் கார்த்திகா அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகாவுடைய ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் 2 வாட்டி உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டோம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு விருந்துக்குன்னு ஒரு நாள் பிளான் பண்ணி வரணும், எல்லாருமே வரணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்ல சேரனும் கண்டிப்பாக வரோம் அப்படிங்கிறாங்க. அங்கிட்டு கார்த்திகா வீட்டில் அவங்க அம்மா வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திகாவுடைய அப்பா வர்றாரு. வந்தவர், என்னம்மா நீ அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏங்க இனிமேல் இந்த கார்த்திகாவை இந்த ஊர் பக்கமே வரவிடவே கூடாது, இப்போவும் அங்கேயே போயிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறப்போ கார்த்திகாவோட அப்பா கேட்குறாரு, எங்கே போயிருக்கா அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகாவோட அம்மா சொன்னாங்க, எங்கேயா, இந்த சேரன் அவங்க வீட்டுக்கு தாங்க இப்போ போயிருக்கா அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவோட அப்பா வந்து, ஐயோ அங்கே போயிருக்காளா, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ஏதாச்சும் சொல்லிடுவாருல அப்படின்ட்டு சொல்ல உடனே கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வேற, அவரையும் கூட்டிகிட்டு தாங்க போயிருக்கா அப்படின்ட்டு சொல்ல உடனே கார்த்திகாவோட அப்பா சொல்கிறாரு, என்ன இவா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே மாட்டாளா, கல்யாணம் ஆயிடுச்சு, அங்கேயே வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ ஏன் போக விட்ட அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, நான் எங்கெங்க போக விட்டேன், அவள் வந்து மாப்பிள்ளையோட சம்மதம் வாங்கிட்டு என்னையே எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, நான் அவ்வளவு சொல்லியும் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, என் புருஷனை கூட்டிகிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல உடனே கார்த்திகாவோட அப்பா சொல்கிறாரு, இனிமேல் வந்து கண்டிப்பாக கார்த்திகாவை இங்கே அழைச்சிட்டே வரக்கூடாது, நாம் பார்க்கணும்னு நினச்சா நாமளே போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதா அப்படின்னுட்டு சொல்லி அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு கார்த்திகா என்ன பண்ணுறான்னா, சரி மாமா, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் அப்படியே எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அப்படியே கிளம்பி வர்றாங்க. வந்துட்டு இருக்கிறப்போ வானதி என்ன பண்ணுறான்னா, பேக்கை தூக்கிட்டு வானதி பேக்கை கொண்டு வர்றதை பார்த்த உடனே சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், அதுக்கப்புறம் நிலா எல்லாரும் வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. வானதி பேக்கை கொண்டு வந்து சேரனோட வீட்டில் அப்படியே வந்து வாசலில் அப்படியே நிற்கவும் எல்லாரும் வந்து இப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்ன வானதி, என்ன பேகு கையில் கொண்டு வந்து இங்கே வந்து நிற்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கவும் வானதி வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறான். அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நிலாவும் கேட்குறாங்க, எங்க வானதி ஏதாச்சும் பிரச்சனையாங்க, வீட்டில் ஏதாச்சும் பண்ணாங்களாங்க உங்களை, அதுக்கு தான் இப்படி வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அப்படியே வந்து வானதி வந்து அப்படியே பார்த்துட்டு, இனிமேலாம் நான் போக மாட்டேன், இனிமேலாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன், என்ன போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, இனிமேலாம் நான் எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து பேக்கை தூக்கிட்டு வாசலில் வந்து நின்று இந்த மாதிரி பேசுதே அப்படின்ட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.